இந்த மாதிரி ஒரு வாட்டி வெண்டைக்காய் போட்டு தயிர் பச்சடி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். வெண்டைக்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து இது நல்லா பொரிஞ்சு வந்ததுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி செய்யும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ அதே கடாயில் ஒரு பச்சை மிளகாய் கீறிட்டு ஒரே ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி சேர்த்துட்டு இதை நல்லா மசிச்சு மாதிரி வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் மிளகாய் பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியும் சேர்த்துட்டோம். வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு கொஞ்சம் மிளகாய் தூள் தூவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட வெண்டைக்காய் பச்சடி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இது செம்ம டேஸ்டியாக இருக்கும். சுட சுட சாதத்துக்கு சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும்.